ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம யூனிட் 6 ரைடில் கிளாஸ் 13 வீடியோ தான் பார்க்க போகிறோம். சரி, நம்ம தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், அதாவது விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, ரெண்டு டாப்பிக்குமே சேம் மீனிங் தான், கன்ஃபியூஸ் ஆகிட்டுருக்காதீங்க. அந்த விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கில் பார்ட் 3 வீடியோ தான் இந்த வீடியோ. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம இது வரைக்கும் பார்த்த யூனிட் 6ல் 12 கிளாஸ் கொடுத்துருக்கேன். 10 கிளாஸ் வந்து ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்ககால கிளர்ச்சிகளில் இருக்கும். இப்போது 2 கிளாஸ் வந்து தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், அது ரிலேட்டடாக கொடுத்துருப்பேன். அதை பார்க்காதவங்க எல்லாமே அதை பார்த்துட்டு 1 by 1 முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பார்ட்டுக்கு வாங்க. சரி, ஓகே. இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்குறோம் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படிங்கிற டாப்பிக்கில் அப்படின்னா, சென்னை வாசிகள் சங்கம் பற்றி பார்த்துருக்கோம். அந்த சென்னை வாசிகள் சங்கத்தில் முதல் மனு எப்போ கொடுத்தாங்க, என்ன ஏது, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். அதுக்கடுத்தது வந்து அதில் வந்து சித்திரவதை ஆணையம் அமைச்சாங்க. அதுக்கப்புறமா சித்திரவதை ஆணையம் வந்து என்னாச்சு, சென்னை வாசிகள் சங்கத்தோட முடிவு என்ன கடைசியில். அதுக்கப்புறமா சென்னை வாசிகள் சங்கம் எம்என்ஏ வந்து கலைக்கப்பட்டுச்சு, 1867 கலைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். சரி, ஓகே. அடுத்தது இந்திய நீதிபதி, முதல் இந்திய நீதிபதியாக டி முத்துசாமி ஐயர், திருவாரூரை சேர்ந்தவர் இருந்திருப்பார். அதன் விளைவாக பத்திரிகைகள் என்ன, தேசிய பத்திரிகைகள் நம்ம என்னெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம் அதெல்லாம் பார்த்தோம். அடுத்தது வந்து சென்னை மகாஜன சபை, மெட்ராஸ் மகாஜன சபா, எம்எம்எஸ், அது ரிலேட்டடாக என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது இந்திய தேசிய காங்கிரஸ், எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஓகே, எதையுமே ஈஸியாக கடந்து போயிடலான்னு நினைக்காதீங்க. உங்களால் சலிக்கிற அளவுக்கு அது நல்ல காது கொடுத்து கேட்டு விஷயங்களை நல்லா உள்வாங்கிக்கோங்க, சரிங்களா? அடுத்தது இந்திய தேசிய காங்கிரஸ் பார்த்தோம் இல்லையா, அதோடைய முதல் மாநாடு, 2ஆம் மாநாடு, 3ஆம் மாநாடு, இது எல்லாமே பார்த்தோம். சரி, ஓகே. அடுத்தது பார்ட் 3 வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதேசி இயக்கம். சரி, ஓகே. இப்போது சுதேசி இயக்கம் அப்படின்னாவே பொதுவாக இந்தியாவை முழுவதும் ஆங்கிலேயருக்கு எதிர்ப்பாக திருப்பியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹட்சன் பிரபு தான், சரிங்களா? இந்தியா ஃபுல்லாகவே ஆங்கிலேயருக்கு எதிராக திருப்பியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹட்சன் பிரபு தான். இப்போ சுதேசி இயக்கம் எப்படி உருவாச்சு அப்படின்னா, வங்க பிரிவினை காரணமாக தான் சுதேசி இயக்கம் உருவாயிருக்கும், சரிங்களா? இது எல்லாமே வந்து இதுதான் இப்படி தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. வங்க பிரிவினை காரணமாக தான் சுதேசி இயக்கம் உருவாயிருக்கும். சரி, மக்களை வந்து திரட்டணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மக்களை திரட்டுவதற்கு தமிழ் அப்படிங்கிறது வந்து பயன்பட்டுச்சு, சரிங்களா? அதாவது நீங்கள் வட்டார மொழிகள் மூலமாக மக்களை ஒன்றிணைக்கலாம் அப்படிங்கிறது வந்து சுதேசி இயக்க காலகட்டத்தில் அப்படி முடிவு பண்ணாங்க. அப்படிங்கிற கருத்து நிலவச்சு வட்டார மொழிகள் மூலமாக மக்களை வந்து ஒன்றிணைக்க முடியும் அப்படிங்கிறது சுதேசி இயக்க காலகட்டத்தில் அப்படி ஒரு கருத்து இருந்துச்சு, சரிங்களா? ஓகே. மக்களோட நாட்டுப்பற்று உணர்வுகளை தட்டி எழுப்பியதில் சுப்பிரமணிய பாரதியின் தேசபக்தி பாடல்கள் மிகவும் முக்கியமானவை, சரிங்களா? மக்களின் நாட்டுப்பற்று உணர்வுகளை தட்டி எழுப்பியதில் சுப்பிரமணிய பாரதியின் தேசபக்தி பாடல்கள் மிகவும் முக்கியமானவை, சரிங்களா? இது எல்லாமே பாயிண்ட் வைஸ் நோட் பண்ணிக்கோங்க, எல்லாமே ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவருடைய பாடல்கள் அந்தளவுக்கு இருந்திருக்கும். சுப்பிரமணிய பாரதியோட தேசபக்தி பாடல்கள் மூலமாக தான் மக்களுடைய நாட்டுப்பற்று உணர்வுகளே அவங்களுக்குள்ளே இருந்து வெளியில் வருது. சரி, அடுத்தது என்ன அப்படின்னா, சுதேசி கருத்துக்களை பரப்புரை செய்ய பல இதழ்கள் தோன்றின. சுதேசி கருத்துக்களை பரப்புரை செய்ய பல இதழ்கள் தோன்றின. சுதேசமித்திரன், இந்தியா ஆகியவை 2 முக்கிய இதழ்கள். சுதேசி கருத்துக்களை பரப்புரை செய்ய பல இதழ்கள் தோன்றின, ஆனாலும் முக்கியமான இதழ்கள் எது? சுதேசமித்திரன், இந்தியா. சுதேசமித்திரன், இந்தியா, நல்லா 1 by 1 நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா?
சரி, இப்போ வட்டார மொழி பத்திரிகைகள் மூலமாக தான் சுதேசி கருத்துக்களை வந்து பரப்ப பல இதழ்கள் தோன்றின. அதில் வட்டார மொழி பத்திரிகைகள், அதில் முக்கியமான இதழ்கள் என்ன அப்படின்னா சுதேசமித்திரனும் இந்தியாவும் தான். சரிங்களா? சரி, அடுத்தது ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா தீவிர தேசியவாத தலைவர்கள் யார் யார் அப்படின்னா தீவிர தேசியவாத தலைவர்கள் அப்படின்னா லால் பால் அப்படின்னு சொல்லலாம். லால் பால் அப்படின்னு சொல்லலாம். லாலா லஜபதி ராய், பால கங்காதர திலகர், பிபின் சந்திர பால். இங்கே ஒரு லால் பால். சரிங்களா? லாலா லஜபதி ராய், பால கங்காதர திலகர், பிபின் சந்திரபால். எல்லாமே ஒன்று ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, பொறுமையாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தீவிர தேசியவாத தலைவர்கள் லால் பால். சரி, இப்போது நம்ம வந்து பிபின் சந்திரபால் அவர்களை பற்றி பார்ப்போம். இப்போது தீவிர தேசியவாத தலைவர் தான் பிபின் சந்திரபால். சென்னையில் சுற்றுப்பயணம் போகிறாரு. சென்னையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது ஆற்றிய சொற்பொழிவுகள் இளைஞர்களை ஃபுல்லாக கவர்ந்தது. சரிங்களா? பிபின் சந்திரபால் என்ன பண்ணுறாரு, சென்னையில் ஒரு சுற்றுப்பயணம் போகிறாரு. அங்கே அவர் ஆற்றிய சொற்பொழிவுகள் வந்து இளைஞர்களை ஃபுல்லாக ரொம்ப அட்ராக்ட் பண்ணிடுச்சு. சரிங்களா? இளைஞர்களை கவர்ந்தது. அப்போது மாணவர்களும் இளைஞர்களும் பெருமளவில் பங்கேற்றது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதேசி இயக்கத்தில். ஆமாம், அங்கே பிபின் சந்திரபால் போய் சென்னையில் சுற்றுப்பயணம் போகிறாரு. அங்கே அவர் ஆற்றிய சொற்பொழிவுகள் இளைஞர்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்போ சுதேசி இயக்கத்தில் மாணவர்களும் இளைஞர்களும் பெருமளவில் பங்கேற்றனர். இதுவரை புரிஞ்சுதுங்களா? சரி, ஓகே. சரி, பாருங்க. அடுத்தது சுதேச இயக்கத்தில் அந்த மும்மூர்த்திகள் புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குதுங்க. என்ன அப்படின்னா எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் அப்படின்னா 1905 1908 வரைக்கும் அந்த மும்மூர்த்திகள் புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு. இதில் யார் அந்த மும்மூர்த்திகள் அப்படின்னா இப்போது வ.உ. சிதம்பரனார், மகாகவி பாரதியார், சுப்பிரமணிய சிவா, இவங்க தான் அந்த சுதேச இயக்கத்தில் மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்கிறது யார்? இவங்க 3 பேரும் தான். சுதேச இயக்கத்தில் மும்மூர்த்திகள்னு சொல்கிறது யார்? வ.உ. சிதம்பரனார், மகாகவி பாரதியார், சுப்பிரமணிய சிவா. இப்போது 1905 வங்கப்பிரிவினை நடந்துச்சு இல்லையா? 1905 வங்கப்பிரிவினைக்கு அப்புறமா இந்திய அரசியல் களம் வந்து மனு கொடுக்கும் நிலையிலிருந்து உரிமை கேட்கும் நிலைக்கு மாறுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 1905 வங்கப்பிரிவினை நடந்துச்சு. வங்கப்பிரிவினைக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இந்திய அரசியல் களத்தில் மனு கொடுக்குற வேலை கிடையாது, உரிமை கேட்கும் நிலை வந்து உண்டாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மனு கொடுக்குற பெட்டிஷன் கொடுக்கறத விட்டுட்டு உரிமை கேட்கும் நிலை உண்டானது. சரிங்களா? இப்போது வ.உ. சிதம்பரனார், இது ஏன் வந்து இவங்கள சுதேச மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா தமிழகத்தில் இந்த மாற்றத்தை தோள்களில் சுமந்தவர்கள் 3 பேர். அதுதான் இந்திய அரசியல் களத்தில் வந்து மனு கொடுக்கறதையெல்லாம் விட்டுட்டு உரிமை கேட்கும் நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. உரிமை கேட்கும் நிலவியது அப்படின்னு சொன்னால் இந்த மாற்றத்தை தோளில் தூக்கி சுமந்தவங்க அந்த மும்மூர்த்திகள் தான். சரிங்களா? அதனால தான் அந்த வ.உ. சிதம்பரனார், மகாகவி பாரதியார், சுப்பிரமணிய சிவா இவங்கள 3 பேர்த்தையும் வந்து சுதேசி மும்மூர்த்திகள் அல்லது தமிழக விடுதலை போராட்டத்தில் மும்மூர்த்திகள் என்றும் போற்றப்படுகின்றனர். ஆமாம், அந்த டைமில் மனு கொடுக்கறதையெல்லாம் விட்டுட்டு உரிமை கேட்கும் நிலை கொண்டுட்டு வந்தாங்க. யார்? வ.உ. சிதம்பரனார், மகாகவி பாரதியார், சுப்பிரமணிய சிவா. அதனால தான் இவங்களாம் மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அவங்கள பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா? சரி, பாருங்கள். வ.உ. சிதம்பரம் பிள்ளை, வ.உ. சிதம்பரம் பிள்ளை, வ.உ.சின்னு சொல்கிறேன் இல்லையா? அவர் எந்த வருஷம் பிறந்தார் அப்படின்னா 1875 செப்டம்பர் 5. என்னங்க இயர்ஸ் எல்லாம் வந்து இது ஹெட்லைனில் ஹைலைட் பண்ணி காமிக்கலைன்னா ஒரு நிமிஷம் இருங்க. ஹைலைட் பண்ணிவிட்டு அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு ஹைலைட் பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு வந்து கட் ஆகாது, நான் பாஸ் பண்ணிட்டு தானே ஹைலைட் பண்ணேன். சரி, ஓகே. வ.உ. சிதம்பரனார் அவர்கள்
வ.உ. சிதம்பரம் பிள்ளை வந்து பிறந்த வருஷம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1872 செப்டம்பர் 5. இதுக்கு ஷார்ட்கட் வேணுங்களா? வ.உ. சிதம்பரனார் அப்படின்னு சொல்கிறோமா? 7 இருக்குது பாருங்கள். வா போட்டு இப்படி தானே இழுப்பீங்க மேலே. அது ஞாபகம் இல்லைன்னா விடுங்க. வ.உ. ரெண்டாவது எழுத்து என்னது? ஊ மாதிரியே இருக்கா 2. அப்போ 1872. ஏதோ ஒரு எழுத்து 2 எழுத்துக்கு தான் ஷார்ட்கட் வைக்க முடியும். 4 எழுத்துக்கு ஷார்ட்கட் வச்சோம்னா நம்ம ஷார்ட்கட்டையே தனியாக படிக்கணும் உட்காந்து ஒரு வருஷம் பூரா. சரி, ஓகே. அப்போ இந்த 2 அப்படிங்கிறது ஊ மாதிரி இருக்கா. அப்போ ஃபைனல் எழுத்து 2ங்கிறத ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். 1872 செப்டம்பர் 5. நம்ம செப்டம்பர் 5 என்னங்க தினம்? ஆசிரியர்கள் தினம் தானே. ஓகே, செப்டம்பர் 5 ஆசிரியர்கள் தினம். உண்மையிலேயே இந்த மாதிரி கொஞ்சம் இந்த இயர் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் இது பண்ணி படித்தோம்னா மறக்காது. அப்போ 1872 ஆசிரியர்கள் தினத்தன்னைக்கு வ.உ. சிதம்பரனார் அவர்கள் பிறந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் இருந்தார் அப்படின்னா 1872 1936 வரைக்கும் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் இருந்தாங்க. சரி, ஓகே. அப்போ வ.உ. சிதம்பரம் பிள்ளை என்னென்ன சொல்லுவோம் அப்படின்னா செயல் வீரர். அந்த மும்மூர்த்திகளும் ஒவ்வொரு வீரர்களாக இருப்பாங்க. யார் என்னன்னு சொல்கிறேன். வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் வந்து செயல் வீரர். சரி, ஓகே. அவங்க பிறந்தாங்க எந்த ஊர் அப்படின்னு கேட்டால் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் ஒட்டப்பிடாரம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, வ.உ. சிதம்பரனார் வந்து கப்பல் வாங்கினார் இல்லையா? கப்பல் வாங்கினார் இல்லையா? நம்ம ஒட்டகம் இருந்துச்சுன்னா அதே கப்பலை நினச்சி நம்ம பாலைவனத்தில் பயணிப்போம். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஒட்டக கப்பல் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஒட்டப்பிடாரம். வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய ஊர் வந்து ஒட்டப்பிடாரம். சரி, ஓகே. வ.உ. சிதம்பரம் பிள்ளை வந்து ரொம்ப வசதியானவருங்க. இதில் நான் நோட் பண்ணல, இருந்தாலுமே ரொம்ப வசதியான குடும்பம். வ.உ. சிதம்பரம் பிள்ளை வந்து ஏழையெல்லாம் கிடையாது, ரொம்பவுமே வசதியான குடும்பம். தந்தை வந்து உலகநாத பிள்ளை, ஒரு லாயர். அவர் வந்து ஒரு வழக்கறிஞர். சரிங்களா? வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய தந்தை வந்து உலகநாத பிள்ளை. பேர் என்னது? உலகநாத பிள்ளை. அவர் வந்து ஒரு சிறந்த வழக்கறிஞர். வ.உ.சியும் ஒரு லாயர் தான். அவரும் சட்டம் படித்து ஏழைகளுக்காக இலவசமாக வாதாடினார். பாருங்கள், இப்போலாம் வந்து பணம் வச்சுருக்கவங்களோட அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வந்து அதை விடவே ரொம்ப பணம் சம்பாதிக்கிறதுல தான் அதிக பேர் இருக்காங்களோ தவிர்த்து ஒரு சிலர் மாறாக இருக்காங்க. இருந்தாலுமே அப்போ வ.உ. சிதம்பரனார் வந்து ரொம்ப வசதியான குடும்பம். அவங்க அப்பாவே ஒரு லாயர், உலகநாத பிள்ளை பேர். இருந்தாலுமே அவரும் சட்டம் படித்து ஏழைகளுக்காக ஃப்ரீயாக வந்து வாதாடி இருக்காருங்க. உண்மையிலே பெரிய விஷயம். சரி, ஓகே. அப்போது வ.உ. சிதம்பரம் பிள்ளையோட அரசியல் குரு யார்? திலகர். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாலகங்காதர திலகர்னு சொல்லுவோம் இல்லையா? அவர் தான் வந்து வ.உ. சிதம்பரம் பிள்ளையோட அரசியல் குருவாக இருந்திருக்காரு. சரிங்களா? வ.உ. சிதம்பரம் பிள்ளையோட அரசியல் குரு யார் அப்படின்னா பாலகங்காதர திலகர். அந்த திலகரோட சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அப்படிங்கிற முழக்கம் வந்து வ.உ. சிதம்பரனாரோட தாரக மந்திரமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ வ.உ.சியின் அரசியல் குரு யார் அப்படின்னா பாலகங்காதர திலகர். அந்த திலகரோட சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அப்படிங்கிற முழக்கம் வந்து வ.உ.சியோட தாரக மந்திரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவரைக்கும் புரிஞ்சுதுங்களா? சரி, நம்ம அடுத்தது யாரை பற்றி பார்ப்போம்? மகாகவி பாரதியார் பற்றி பார்ப்போம். சரி, பாருங்கள். நம்ம ஆல்ரெடி வந்து டிஎன்பிஎஸ்சி படிச்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பாக மெமரி ஆகிருக்கும். மகாகவி பாரதியார் எந்த வருஷம் பிறந்தார்? 1882. அவர் எந்த வருஷம் இருந்தார்? 1921. இதைத்தான் நம்ம 5th to 12th வரைக்கும் படித்து, காலேஜ் படித்து, மறுபடியும் டிஎன்பிஎஸ்சிக்கு படித்து, அவ்வளோதான். இதுக்கு மேலே படிக்கிற ஒன்றுமேல. 1882, 1921. சரி, ஓகே. எங்கே பிறந்தார் மகாகவி பாரதியார்? எட்டயபுரம். எந்த ஊர்? எட்டயபுரம். சரி, ஓகே. இப்போது நம்ம வந்து வ.உ. சிதம்பரனாரை வந்து செயல் வீரர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? மகாகவி பாரதியாரை என்ன வீரர்னு சொல்லலாம் அப்படின்னா எழுத்து வீரர். எழுதிக்கிட்டே இருந்தார் ஒரு பாட்டுக்கு. ஆமாம், நம்ம சுதேசமித்திரனோட உதவி ஆசிரியராக மகாகவி பாரதியார் போய் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அது எங்கேயோ போயிடுச்சு. அப்போ அவர் அந்தளவுக்கு எழுத்து வீரர். மகாகவி பாரதியார் வந்து எழுத்து வீரர்.
சரி ஓகே. 1882 நமக்கு தெரியும். எந்த வருஷம்னு தெரியும். எந்த வருஷம் மகாகவி பாரதியார் பிறந்தாருங்கிறது தெரியும். என்னைக்கு பிறந்தாருன்னு தெரியுமா? டிசம்பர் 11ஆம் தேதி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, நீங்கள் லாஸ்ட்டில் அப்படின்னு சொல்லும்போது டிசம்பருக்கு போயிடணும். யார் இரு போட்டிருக்கீங்க பாருங்க. இங்கிட்ட ஒரு கோடு ஒன்று போட்டிருக்கீங்க, இங்கிட்ட ஒரு ஒன்று போட்டிருக்கீங்க. லாஸ்ட்டில் வந்து இரு போட்டிருக்கீங்க. ஆமாம், லாஸ்ட்டில் இரு போட்டிருக்கேன். அப்போ டிசம்பர் லாஸ்ட் மந்த்தா? இருக்கு 2 கோடு போட்டிருக்கீங்களா? அப்போ டிசம்பர் 11. சரி ஓகே. இந்த கொடுமைக்கு நானே படிச்சுக்கிறேன்னா வெரி குட். அப்படி தான் நீங்களாக போய் படிச்சுக்கணும். சரி ஓகே. தனது பாட்டுகளால் உறங்கிக் கொண்டிருந்த தமிழர்களை தட்டி எழுப்பியவர் யார்? மகாகவி பாரதியார். உண்மையிலேயே அவருடைய பாடல்கள், நல்லா புக்கு வாங்கி வச்சுருக்கேங்க. நல்லா வந்து ஸ்கூல் படிக்கும்போதே அந்த மகாகவி பாரதியாரோட பாடல்கள் தான் ஒவ்வொரு டைம் வந்து அந்த காம்படிஷன்லாம் ஸ்கூலில் கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அதுல எல்லாம் இதில் எதையாவது படிச்சுட்டு போய் ஒப்பிக்கிறது. அப்போல்லாம் வந்து என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியாது, இருந்தாலும் படிச்சுட்டு போய் ஒப்பிக்கிறது. சரி ஓகே. தனது பாட்டுகளால் தமிழர்களை தட்டி எழுப்பியவர் மகாகவி பாரதியார். சரி ஓகே. அடுத்தது என்ன? சரி, பாரதியாரோட ரொம்ப ஃபேமஸான பத்திரிகைகள் என்னென்ன அப்படின்னா இந்தியா விஜயா. சரி, இந்தியா விஜயா பத்திரிகைகள் மூலம் ஆங்கிலேயருக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவர் நமது மகாகவி பாரதியார் அவர்கள். சரிங்களா? மகாகவி பாரதியாரோட பத்திரிகைகள் என்ன நீங்கள் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரதியாரோட சிஸ்டர் ஒருத்தர் பேர் இந்தியா, ஒருத்தர் பேர் விஜயான்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மகாகவி பாரதியாரோட பத்திரிகைகள் ரொம்ப முக்கியமானது என்னென்ன அப்படின்னா இந்தியா விஜயா. அந்த 2 இந்தியா விஜயா அப்படிங்கிற பத்திரிகைகள் மூலமாக ஆங்கிலேயருக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவர் நமது மகாகவி பாரதியார் அவர்கள். அடுத்தது யாரை பற்றி பார்ப்போம் அப்படின்னா சுப்பிரமணிய சிவா அவர்களை பற்றி பார்ப்போம். சரி வாங்க பார்க்கலாம். சுப்பிரமணிய சிவா. இப்போது நம்ம வந்து வ.உ. சிதம்பரனார் வந்து செயல் வீரர் அப்படின்னு படித்தோம். மகாகவி பாரதியார் வந்து எழுத்து வீரர் அப்படின்னு படித்தோம். இப்போது நம்ம சுப்பிரமணிய சிவாவை என்ன சொல்லலாம் அப்படின்னா சொல் வீரர். சுப்பிரமணிய சிவா வந்து சொல் வீரர். சுப்பிரமணிய சிவா எந்த வருஷம் பிறந்தார் அப்படின்னா, மகாகவி பாரதியார் எந்த வருஷம் பிறந்தார்? 1882 பிறந்தார். ஆனால் சுப்பிரமணிய சிவா வந்து 1884 பிறந்தார். சரிங்களா? அக்டோபர் 4ஆம் தேதி பிறந்தார். நான் மகாகவி பாரதியாருக்கு லாஸ்ட்டில் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் 2 1 போட்டிருக்கோம். நீங்கள் 11 டிசம்பர் 11 முடிச்சிட்டிங்க. இப்போ சுப்பிரமணிய சிவாவுக்கு லாஸ்ட்டில் என்னது? 4. அப்போ அக்டோபர் 4ஆம் தேதி. சரிங்களா? அக்டோபர் நீங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கணும். சுப்பிரமணிய சிவா சொல் வீரர் 1884. மகாகவி பாரதியாருக்கு அப்புறம் 2 வருஷம் கழித்து பிறந்தார். அக்டோபர் 4ஆம் தேதி பிறந்தார். சரி ஓகே. சுப்பிரமணிய சிவா வந்து எங்கே பிறந்தார் அப்படின்னா வத்தலக்குண்டு, திண்டுக்கல் சைடு யாரெல்லாம் போயிருக்கீங்க? வத்தலக்குண்டு உங்களுக்கெல்லாம் தெரியுமில்ல? வத்தலக்குண்டு தான் வந்து சுப்பிரமணிய சிவா அவர்களுடைய ஊர். சரி ஓகே. சுப்பிரமணிய சிவா யார் அப்படின்னா அவர் ஒரு சிறந்த மேடை பேச்சாளர். சுப்பிரமணிய சிவா அவர்கள் ஒரு சிறந்த மேடை பேச்சாளர். வ.உ.சியோட ரொம்ப ஃப்ரெண்டுங்க. வ.உ.சியும் சுப்பிரமணிய சிவாவும் ரொம்ப ஃப்ரெண்டு. ஒரு ஸ்டோரி என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதாவது வ.உ.சியுடன் இணைந்து தூத்துக்குடி கடற்கரையில் சுப்பிரமணிய சிவாவும் வ.உ.சியும் முழங்கினாங்க அப்படின்னா கடல் அலையின் ஓசை கூட அடங்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போ எந்த அளவுக்கு திக் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். வ.உ.சியும் சுப்பிரமணிய சிவாவும் ரொம்ப ஃப்ரெண்டு. வ.உ.சியும் சுப்பிரமணிய சிவாவும் சேர்ந்து தூத்துக்குடி கடற்கரையில் முழங்கினாங்கன்னா கடல் அலை ஓசை கூட அடங்கிடுமா. கடல் அலையின் ஓசை கூட அடங்கிவிடும் என்பார்கள்னா அப்போ அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பு எந்த அளவுக்குன்னு பாருங்கள். சரி ஓகே. பின்னால் வந்து சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கு வந்து தொழுநோய் தாக்கிடுச்சு. தொழுநோய் தாக்கின உடனே அப்போலாம் வந்து தொழுநோய் தாக்கியவர்கள் வந்து ரயிலில் செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் வந்து தடை விதிச்சிருந்தாங்க. அப்போ வந்து தொழுநோய் அப்படிங்கும்போது உடம்பு முழுசும் புண்ணாக இருக்கும் இல்லையா, அந்த உடம்பு முழுசும் புண்ணோடவே சேர்ந்து அந்த புண்ணோடவே நடந்து வீடு வீடாக ஊராக போய் சுதந்திர கனலை, விடுதலை உணர்வை ஊட்டியவர் வந்து சுப்பிரமணிய சிவா அவர்கள். புரிஞ்சுதுங்களா? வ.உ.சியும் சுப்பிரமணிய சிவாவும் ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க. அதை வந்து எப்படி ஒரு ஸ்டோரி பேஸ்டாக சொல்லுவாங்களாமா,
அதாவது வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் 2 பேர் சேர்ந்து தூத்துக்குடி கடற்கரையில் போய் கத்துனாங்கன்னா கடல் அலையின் ஓசை கூட அடங்கிருமா. சரிங்களா? சுப்பிரமணிய சிவாவுக்கு கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு டைமில் போய் ஜெயிலில் இருப்பார் அவர். சுப்பிரமணிய சிவா அவர்கள் போய் ஒரு டைம் வந்து ஜெயிலில் இருப்பாங்க. அப்போ வந்து 2 வருஷமோ என்னமோ, அப்போ வந்து வெயிலே படாமல் சுப்பிரமணிய சிவாவை ஒரு இருட்டறையில் போட்டு அடைச்சி வச்சுருந்ததுனால அவருக்கு வந்து தொழுநோய் வந்துடும். அந்த தொழுநோய் வந்துருச்சு அப்படின்னா அந்த டைமில் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து ரயிலில் பயணிக்க தடை விதிச்சிருந்தாங்க. அதனால் அவர் ஊர் ஊராக நடந்தே போய் அந்த புண்ணோடவே நடந்து போய் விடுதலை உணர்வை ஊட்டினார் அப்படின்னு சொல்கிறாங்க. சுதந்திர கனலை ஊட்டினார் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? இப்போ 3 பேர்த்தையும் பார்த்துட்டோமா? மும்மூர்த்திகள் பற்றி பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா முன்னாடி என்ன பார்த்தோம்? சுதேசி இயக்கம் பற்றி பார்த்தோம், மும்மூர்த்திகள் பற்றி பார்த்தோம். சரி, ஓகே. இப்போது அந்த சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் பாருங்கள். இங்கிலீஷில் ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி, அதாவது SSNC அப்படின்னு சொல்லுவாங்க. என்னங்க, எதுக்குங்க கப்பல் நிறுவனம்? அவங்கவுங்க சுதந்திரத்துக்கு போராடிட்டு இருந்தாங்க. இவங்க ஏன் கப்பல் நிறுவனம் வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஆங்கிலேயர்களோட உண்மையான பலம் வந்து அவங்களோட இராணுவம் கிடையாது, அந்த கடல் வணிகம் தான். அதனால் அந்த முதுகெலும்பை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வஉசி வந்து ஒரு திடீர்னு ஒரு முடிவெடுத்துடுறாரு. நம்ம அதுக்கு தான் வந்து தனி கப்பல் நிறுவனம் வந்து ரெடி பண்ணுறாங்க. சரிங்களா? ஆமாம். இப்போது நம்ம இந்தியாவுக்குன்னு ஒரு கப்பல் நிறுவனம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஏன் வந்து அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கணும்? அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால தானே அவங்க இப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆங்கிலேயர்களோட உண்மையான பலம் வந்து இராணுவம் கிடையாது, அவங்களோட கடல் வணிகம்தான். அதில் அந்த முதுகெலும்பை உடைச்சோம் அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கு தக்க பதிலடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வஉசி முடிவு பண்ணுறாங்க. அப்போ SSNCன்னு போட்டிருக்கீங்களா அப்படின்னா அதாங்க ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி, சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம். சரி, அப்போது இந்த கப்பல் நிறுவனம், கப்பல் வந்து எங்கேக்கும் அப்படின்னா ஆல்ரெடி வந்து BISNC இருந்துச்சு. அது என்னது? பிரிட்டிஷ் இந்தியா ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி. அதுதான் பிரிட்டிஷ் இந்தியா ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி, BISNC இருந்துச்சு. அது வந்து பிரிட்டிஷ்காரங்களோடது. அது எங்கேக்கு இருந்துச்சுன்னா தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப கட்டணம் வசூல் பண்ணாங்க, அதிக கட்டணம் வசூல் பண்ணாங்க, கொள்ளை அடித்தாங்க. அப்போ வஉசி முடிவு பண்ணிட்டார், ஓகே இந்தியர்களுக்குன்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து நம்ம தேவைகளை சரியான முறையில் சரியான கட்டணத்தோடு இது பண்ணிக்கலாம், நம்ம ஏன் அவங்களோட இதில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரு. அப்போது அந்த SSNC, அதாவது சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி இருக்குல்ல, சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் எப்போ பிறப்பு அப்படின்னா 1906 அக்டோபர் 16. இந்த அக்டோபர் 16 ஏற்கனவே எங்கே படித்தோம்? வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கில் போட்டாங்களா? என்னைக்கு போட்டாங்க? 1799 அக்டோபர் 16 அன்னைக்கு தூக்கில் போட்டாங்களா? அதே மாதிரி பாருங்கள், சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் SSNC என்னைக்கு பிறப்பு அப்படின்னா 1906 அக்டோபர் 16. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 1906 அக்டோபர் 16. சரி, இந்த அடுத்தது இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் SSNC பதிவு செய்யப்பட்டதா அப்படின்னா ஆமாம், பதிவு செய்யப்பட்டிருந்தது. பதிவு செய்யப்பட்ட, அதாவது பதிவு செய்யப்பட்ட அந்த எந்த இதுக்கு கீழே பதிவு பண்ணியிருந்தாங்க, எந்த சட்டத்தின் கீழ் அப்படின்னா இந்திய நிருமங்கள் சட்டம் 1882 கீழ் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்திய நிருமங்கள் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 1882 சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதாவது இந்த பிறப்பு அப்படின்னா என்னென்னா, சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் பிறப்பு அப்படின்னா அது அங்கே அப்போ வந்து ஏதாவது குட்டி போட்டுச்சா, அப்போ வந்து பிறந்து வந்துச்சுன்னா அப்படின்னா அப்படி கிடையாது. அதாவது சுதேசி நீராவி கப்பல் வந்து அந்த பதிவு செய்யப்பட்ட நாள், அந்த ஒரு கப்பலை தயார் பண்ணி அதை வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க பாருங்கள், அந்த பதிவு செய்யப்பட்ட நாள் தான் வந்து 1906 அக்டோபர் 16. அதே மாதிரி எந்த சட்டத்தின் கீழ் சுதேசி நீராவி கப்பல் பதிவு செய்யப்பட்டிருந்தது அப்படின்னு கேட்டால் இந்திய நிருமங்கள் சட்டம் 1882 கீழ்
சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் பதிவு செய்யப்பட்டிருந்தது. சரிங்களா? அதாவது இது என்ன எஸ்எஸ்என்சினா என்னது? சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம். பிறப்பு அப்படின்னு போட்டால் அந்த நிறுவனம் வந்து பிறக்குமா? அப்படிலாம் இல்லை. அதாவது பதிவு செய்யப்பட்ட நாள் 1906, ரெஜிஸ்டர் பண்ணுவாங்களா 1906 அக்டோபர் 16 அன்றைக்கி அந்த சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது. அதே மாதிரி அந்த எந்த சட்டத்தின் கீழ் அது வந்து பதிவு செய்யப்பட்டது அப்படின்னா இந்திய நிறுவனங்கள் சட்டம் 1882 கீழ். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இது கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்தது இந்த சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் எஸ்எஸ்என்சியோட தலைவர் யார் அப்படின்னா மதுரை தமிழ்ச்சங்க தலைவர் பாண்டித்துரை தேவர். சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தின் தலைவர் யார் அப்படின்னா மதுரை தமிழ்ச்சங்க தலைவர் பாண்டித்துரை தேவர். அப்போ வஉசி இல்லையா அப்படின்னா வஉசி வந்து சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தோட செயலாளர். சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தோட செயலாளர் தான் வஉசி. சரிங்களா? அதுவும் வந்து உதவி செயலாளர் தான் வந்து வஉ சிதம்பரம் பிள்ளை அவர்கள். சரிங்களா? அதில் வந்து உதவி செயலாளர் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ தலைவர் யார்? மதுரை தமிழ்ச்சங்க தலைவர் பாண்டித்துரை தேவர் தான். உதவி செயலாளர் தான் வஉ சிதம்பரம் பிள்ளை அவர்கள். சரி, ஓகே. இதுக்கு எவ்வளவு முதலீடு போட்டாங்க அந்த சுதேசி நீராவி கப்பல் அந்த நிறுவனத்துக்கு அப்படின்னா எஸ்எஸ்என்சி சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியோட மூலதனம் எவ்வளோ அப்படின்னா 10 லட்ச ரூபா தான். 10 லட்ச ரூபா தான் அப்படின்னு இப்போ சொல்கிறோம். இப்போவே 10 லட்சங்கிறது பெருசு. அப்போவே 10 லட்சம் வந்து மூலதனமாக கொடுத்துருக்காங்க. அப்போது அதில் வந்து ஷேரு, இப்போ இந்த ஷேர் மார்க்கெட்லாம் அதை பண்ணுறாங்க பாருங்கள், அந்த மாதிரி அந்த சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் வந்து பங்குகள், ஷேர்ஸ் அப்படின்னா என்னது? பங்குகள். ஓகே, அந்த பங்குகள் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 40,000 பங்குகள். அப்போது ஒரு பங்கோட விலை எவ்வளோ இருக்கும்? 40,000 டிவைடட் பை 10 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 25 கிடைக்கும். அப்போ வந்து சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் பங்குகள் வந்து மொத்த பங்குகள் எத்தனை? 40,000 பங்குகள். அப்போ ஒரு பங்கின் விலை எவ்வளவு? 25 ரூபா. சரி, அப்போ 25 ரூபா அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்போ வந்து யார் வேணாலும், இப்போ பிரிட்டிஷ்காரங்களே கூட அந்த பங்கு டோட்டலாக கொடுத்து அவங்க வாங்கிட்டு போக அவங்களால முடியும். பட் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் ஒரு விதிகள் விதிச்சுது. அதாவது இது வந்து சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்துக்கு இந்த விதிகள் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க? ஆசியாவை சேர்ந்தவர்கள், இந்தியர்களாக இருக்கணும் இல்லைன்னா இலங்கையர்களாக இருக்கணும், அவங்க மட்டும்தான் வந்து பங்கு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ பிரிட்டிஷ்காரங்க வாங்கிறதுக்கு வாங்க முடியாது அப்படிங்கிறதா விதி. ஆசியாவை சேர்ந்த இந்தியர்களோ இலங்கையர்களோ தான் பங்குகளை வாங்க முடியும்னு சொன்னாங்க. ஏன்னா வஉ சிதம்பரனார் அவர்கள் வந்து வெள்ளையர்கள்லாம் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தாராச்சு. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப்பலை வாடகைக்கு தான் வந்து வஉ சிதம்பரனார் அவர்கள் எடுத்திருந்தாங்க. ஒரு சாவ்லைன் அப்படிங்கிற நிறுவனத்துக்கிட்ட போய் கப்பலை வாடகைக்கு எடுத்து தான் வஉ சிதம்பரனார் அவர்கள் எடுத்தாங்க. ஆனால் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? அந்த சாவ்லைன் நிறுவனத்தை போய் மிரட்டி அந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு வஉ சிதம்பரனார் எடுத்தோன்னு போய் கப்பல் வாங்கலை. அவர் வந்து சாவ்லைன் அப்படிங்கிற ஒரு கப்பல் நிறுவனத்துக்கிட்ட இருந்து வாடகைக்கு தான் கப்பலை எடுத்தார். ஆனால் ஆங்கிலேய கம்பெனி வந்து என்ன பண்ணிட்டாங்க? போய் அந்த சாவ்லைன் நிறுவனத்தை மிரட்டி அந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிட்டாங்க. சரி, அப்போ வஉ சிதம்பரனார் என்ன பண்ணார்? உடனே வீட்டுக்கு போய் சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டார் அப்படின்னா கிடையவே கிடையாது. வஉ சிதம்பரனார் என்ன பண்ணார் தெரியுங்களா? நான் சொந்த கப்பல் வாங்காமல் இனி ஊர் திரும்ப மாட்டேன் அப்படின்னு ஒரு சபதத்தோட வஉசி வந்து வட இந்தியாவுக்கு போகிறாரு. வட இந்தியா போய் பம்பாய், கல்கத்தாலையெல்லாம் போய் நிதி திரட்டுறாரு அந்த கப்பல் வாங்கிறதுக்கு. சரிங்களா? வஉசி வந்து நான் சொந்த கப்பல் வாங்கிட்டு தான் நான் ஊருக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தூத்துக்குடி வராமல் வஉசி அப்படியே வட இந்தியா போகிறாரு. வட இந்தியா போய் பம்பாய், கல்கத்தாலையெல்லாம் போய் நிதி திரட்டுறாரு. அலைஞ்சு தெரிஞ்சு ஒரு வழியாக நிதி திரட்டிட்டார். வஉ சிதம்பரனார் அவர்கள் கடைசியில் என்ன பண்ணாங்க? 2 நீராவி கப்பல்கள் வாங்கிட்டாங்க.
2 நீராவி கப்பல்கள் வாங்கினார் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள். எஸ்எஸ் காலியா, எஸ்எஸ் லாவா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கப்பலோட பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ்எஸ் காலியா, எஸ்எஸ் லாவா. காலியா ஒரு ஷார்ட்கட்டு, இந்த கப்பல் பேர் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. காலியா போனால் லாபம் இல்லை, அதுதானே கப்பலோட இது. காலியாக போயிட்டு வந்துட்டு இருந்துச்சுன்னா லாபம் இல்லை. அப்போ எஸ்எஸ் காலியா, எஸ்எஸ் லாவா. சரிங்களா? எஸ்எஸ் காலியா, எஸ்எஸ் லாவோ. எஸ்எஸ் காலியா, எஸ்எஸ் லாவோ. சரி, ஓகே. கப்பலை வாங்கிட்டு தூத்துக்குடி வராரு. வந்த உடனே அங்கே மக்கள்லாம் என்ன பண்ணாங்களாமா, இந்த கப்பல்கள் வந்து தூத்துக்குடி துறைமுகத்துக்கு வரும்போது மக்கள்லாம் கடலில் இறங்கி போய் மாலை அணிவித்து வரவேற்றாங்களாமா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. ஒரு நிமிஷம் யாரெல்லாம் வந்து அந்த அப்படி ஒரு க்ரியேட் பண்ணி அங்கே வ.உ. சிதம்பரனார் வர மாதிரியும் மக்கள்லாம் கடலில் இறங்கி மாலை போட்டு வரவேற்கிற மாதிரியும் திங்க் பண்ணிங்க. உண்மையிலே நான் அப்படி தான் திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, ஓகே. இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா, இதோட போச்சு அப்படின்னா, ஒரு வணிக போர் நடந்துச்சு. அதாவது பிரிட்டிஷ் இந்தியா ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனிக்கும் இங்கே நம்ம சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனிக்கும் ஒரு வணிக போர் நடந்துச்சுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேய நிறுவனம் வந்து பிரிட்டிஷ் இந்தியா ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி வந்து வ.உ.சியை வீழ்த்தறதை மட்டும்தான் குறிக்கோளாக வச்சுருந்தாங்க. அதனால் வந்து ஒரு விலைப்போரை அறிமுகம் பண்ணிட்டாங்க திடீர்னு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் இந்தியா ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி வந்து தூத்துக்குடியிலேருந்து கொழும்பம் வரைக்கும் ஆல்ரெடி கப்பலை இயக்கிக்கிட்டு இருந்துச்சா. அதுக்கு ரேட்டு வந்து ₹1 50 பைசாவாக குறைச்சி விட்டுட்டாங்க. என்கிட்ட காசு இருக்குது, நான் குறைச்சி விடுவேன், நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வ.உ.சியும் எதை பண்ணார், விலையை குறைச்சி விட்டுட்டாரு. அடுத்தது பிரிட்டிஷ் இந்தியா ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி, பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்க, இனி இலவசம் ஃப்ரீயாகவே பயணிச்சுட்டு வரலாம் கப்பலில் அப்படின்னு சொல்லிட்டு, பயணிகளுக்கு கட்டணம் கிடையாது. எதையாவது பொருள் கொண்டு போய் வர்றதுக்கு அதுக்கு வேணால் சார்ஜ், பயணிகளுக்கு கட்டணம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் எல்லா பயணிகளுக்கும் ஒவ்வொரு பயணிக்கும் நாங்கள் ஒரு கொடை தர்றோம், அப்போவே ஆஃபர் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் இந்தியா சொல்லும்போது, அப்போ வ.உ.சி என்ன பண்ண முடியும், இவர் இலவசமாக பயணிக்க சொல்ல முடியுமா, ஒரு கொடை தரம் சொல்ல முடியுமா, கண்டிப்பாக முடியாது. அப்போது வந்து வ.உ. சிதம்பரனார் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, மேடை முழக்கம். வ.உ. சிதம்பரனார் அவர்கள் மேடைதோறும் முழங்கினார். வெள்ளையன் கப்பலில் எவனாவது ஏறினால் அவன் பெற்ற தாயின் மீது ஆணை, அவன் இரத்தம் இந்திய இரத்தமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே என்ன சொன்னார் மேடை முழக்கம், வ.உ.சி பிள்ளை என்ன பண்ணார், வெள்ளையன் கப்பலில் எவனாவது ஏறினால் அவன் பெற்ற தாயின் மீது ஆணை, அவன் இரத்தம் இந்திய இரத்தமே இல்லை அப்படின்னு சொன்னா. அதாவது ரோசம் இருக்கிறவன் அவனுக்காச்சும் போய் அதில் ஏறுவானா, ஏறமாட்டான். அப்போ என்னாச்சு, மக்கள் இலவசமாக, நீ வந்து பிரிட்டிஷ் கம்பெனிக்கார இலவசமாகவே அவன் கப்பல் விட்டாலும் இனிமேல் நாங்கள் அந்த இலவசத்தில் ஏற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இலவசங்களையெல்லாம் நிராகரிச்சுட்டு அதிக பணம் கொடுத்தாவது வ.உ.சி கப்பலில் தான் பயணித்தாங்க. ஆங்கிலேய நிறுவனம் பெரிய நஷ்டத்துக்கு உள்ளாயிடுச்சு பாருங்கள். அவங்க மேலே காசை குறைச்சி விட்டாங்க. வ.உ. சிதம்பரனார் என்ன பண்ணுவார்னா, அவரும் காசை குறைச்சாரு. உடனே அவங்க இலவசம் எங்கள் கப்பல் ஏறி வந்தால் உங்களுக்கு ஒரு கொடை வேறு ஃப்ரீயாக தரேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வ.உ. சிதம்பரனார் என்ன பண்ணிட்டாரு, இந்திய ரத்தம் இல்லை சும்மா இருக்குமா, அவர் என்ன பண்ணிட்டாரு, உடனே வந்து வ.உ. சிதம்பரனார் ஒரு மேடையை போட்டு, வெள்ளையன் கப்பலில் எவனாவது ஏறினீங்கன்னா அவன் பெற்ற தாயின் மீது ஆணை, ரத்தம் வந்து இந்திய ரத்தமே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அனைவருமே என்ன பண்ணிடுறாங்க, இலவசமெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிக பணம் கொடுத்தாவது வ.உ.சி கப்பலில் தான் போகணும்னு சொல்லிட்டு பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து கம்பெனி இருக்குது சும்மா இருக்குமா, நம்ம கம்பெனி எப்போவுமே சூழ்ச்சி கம்பெனியாக தானே பிரிட்டிஷ் கம்பெனி இருக்கும். அந்த கம்பெனி, ஆங்கில கம்பெனி என்ன பண்ணிடுறாங்க, சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி மீது பல குற்றச்சாட்டுகளை சுமத்துறாங்க. உண்மையிலேயே அந்த குற்றச்சாட்டுகள் உண்மையாக கிடையாது. அந்த சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியை முடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன ஆயிடுது அப்படின்னா, சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் பங்குதாரர்கள் இருப்பாங்க பாருங்கள், அவங்க வந்து ஷேரெல்லாம், அதாவது ஒரு ஷேர் வந்து 25 ரூபாய்ன்னு சொல்லிட்டு 40,000 பங்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் படித்தோம் பாருங்கள். அந்த பங்குதாரர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அப்போ அவங்களுக்கு வந்து லாபம் வேணுமில்ல, அப்போ பங்குதாரர்கள் வந்து என்ன பண்ணிடுறாங்க,
வ.உ. சிதம்பரனாருக்கு வந்து குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. வணிகத்தில் அரசியல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது வ.உ. சிதம்பரனார் என்ன சொல்கிறாரு, அரசியல் நோக்கத்துக்காகத்தான் நான் கப்பல் நிறுவனத்தையே தொடங்கினேன் அப்படிங்கிறத உண்மைன்னு சொல்லிடுறாரு. சரிங்களா? ஏன்னா ஆங்கிலேயர்களோட மெயின் பாயிண்ட்டு கடல் வணிகம்தான். அதை வந்து ஓவர்டேக் பண்ணணும், அதை வந்து முடக்கணுங்கிறதுக்காக தான் வ.உ. சிதம்பரனார் இந்த வேலையை பார்த்தாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது என்ன ஆயிடுது, கடைசியில் எஸ்எஸ்என்சி அந்த சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியோட பங்குதாரர்கள், ஷேர் இன்வெஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களாம் என்ன பண்ணிடுறாங்க, ரொம்ப தொடர் அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க வ.உ. சிதம்பரனார் அவர்களுக்கு. அப்போ என்ன பண்ணிடுறாரு, இவர் வந்து உதவி செயலாளராக வ.உ. சிதம்பரனார் அவர்கள் பதவியில் இருக்கிறாங்களா, உடனே வேண்டாம், நான் எஸ்எஸ்என்சி கம்பெனியிலிருந்து நான் வந்து பதவி விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வ.உ. சிதம்பரனார் அவர்கள் பதவி விலகிடுறாங்க. அப்புறம் சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி ஆங்கிலேய எதிர்ப்புகளின் காரணமாக, நிறுவனத்திற்குள் நிகழ்ந்த பிரச்சனையின் காரணமாக, அது இல்லாமல் வேறு அந்த குற்றச்சாட்டுகள் காரணமாக சுதேசி ஸ்டீம் கம்பெனி வந்து படிப்படியாக சரிஞ்சிருச்சு. ஓகே, நான் வந்து ஹாஃப் அன் ஹவரில் ஒரு வீடியோ கொடுக்குறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து டக்குன்னு ஒரு ஹாஃப் அன் ஹவர் பார்த்துட்டு, ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா கேட்டுட்டு, ஒரு ஹாஃப் அன் ஹவர் நோட்ஸ் இருக்குது, அப்படி கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து, ஏன்னா ஒரே ஐடியா கொடுத்துட்டே இருந்தோம்னா போர் அடிக்கும். சரி, ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டெலகிராம் சேனலில் ஆட் ஆகாதவங்க ஆட் ஆகிக்கோங்க. மிஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் வந்து இதுக்கான எஃபர்ட் எல்லாம் வந்து நான் வேறு லெவலில் கொடுத்துட்ருக்குறேன். அது உங்களுக்கு அது புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு தான் புரியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.